துலா ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும் பொழுது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படித்தான், புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னா நேரடியாக நேசிப்பீங்க. வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே அடியாக வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரே அடியாக ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. மெல்லியமாக மழை பொழியும் போது தான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேக வெடிப்பாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும்போது அது வெறுக்கப்படுகிறது. அதனால் அன்பு நீங்கள் செலுத்துகிறதா இருந்தாலும் ஆத்திரத்தை காட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவோடு காட்டிக்கிட்டிங்கன்னா திடீர் ஏமாற்றம் வராமல் தப்பிக்கலாங்க. எங்கும் எப்போதும் நடுநிலையாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முயற்சிப்பவர்கள் துளாராசிக்காரவங்க நீங்கள் தாங்க. இந்த நெத்தியில் பொட்டு வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. தமிழில் சொல்லுவாங்க, பொட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நெத்தியில் நடுவில் வைக்கிறதுனால தான் பொட்டு, வச்சிருக்கிறதுனால பொட்டுன்னு பேர் இல்லை. நம்ம கண், நம்ம நெத்தி, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடம் தான் பொட்டு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும்னா அந்த நெத்தியில் ஏதாச்சும் ஒரு பொட்டு வைக்கணும். ஒரு சந்தனம், ஒரு குங்குமம், ஒரு திருநீர். எங்கேயோ நம்ம தோற்று போக போகிறோமோ, எங்கேயோ நம்ம வீணாக போக போகிறோமோ, எங்கேயோ நம்ம கஷ்டப்பட போகிறோமோ, எங்கேயோ நம்ம வீணாக போக போகிறோமோ அப்படின்ற இடத்துலலாம் அதெல்லாம் வராமல் போகும். அதனால தான் சில பேர் தட்டி பார்ப்பாங்க அந்த இடத்துல, நெத்தி புருவத்தில். இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எதையுமே பட்டு பட்டுன்னு பேசக்கூடியவங்க தான். மனசில் ஏகப்பட்ட எண்ணங்களை வச்சுருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்க. இப்போ குரு பகவான் வக்ரத்தில் நிவர்த்தி ஆயிட்டார். அதனால் பல விஷயங்கள் உங்களுக்கு கரை புரண்டு வெளியே வரப்போகுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை என் குடும்பத்தில் நான் செய்யணுங்க, என் கெத்தை காப்பாற்றணுங்க, இதை நான் சவாலாக எடுத்துக்கிறேங்க, அதை இப்போ நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா நடக்கும். இப்போ போடுற பிளான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போ அந்த நெத்தி பொட்டில் உங்களுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. தீ பொறி, இதில் தீப்பொறி கூட கொண்டு வரலாம். என்ன அப்படி இருக்கணும்? ஃபயர். புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயர் சொல்கிறாங்களா படத்தில்? நம்மளும் அப்படி தாங்க. துலா ராசினா சும்மாவா? சொக்கநாதரே நீங்கள் தான். துலா ராசிக்காரவங்களாவே சொக்கநாதர் தான். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொக்கி போகக்கூடாது. எல்லாரையும் என்ன பண்ணுவோம், பம்பரை சுற்றி விடுற மாதிரி சுற்றி விட்டுருவோம். இதுதான் துலா ராசியோட திமிர்னு கூட சொல்லலாம். அந்த நிமிஷத்தை ஒரு சந்தோஷமாக மாற்ற முடியும். அந்த நிமிஷத்தை தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால தான் நெத்தி பொட்டில் ஒரு சிந்தனையை வைங்க நான் சொல்லியிருக்கேன். தீப்பொறியாக நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அது நடக்கலைன்னா என்னென்னு பாருங்கள். சும்மா பேருக்கு நான் யோசிக்கிறேன் ஆனால் நடக்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் யோசிக்கிறேன், நடக்க போகுது. யோசிக்கிறேன்ற வார்த்தை கூட வேண்டாம். இதை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஏன்னா குரு வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ல் குரு இருந்தும் நமக்கு என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. இது பால்லையும் விழுல, வாயிலையும் விழுல. அப்போ என்ன பிரச்சனை? அப்போது அண்ணாமத்தா கீழே விழுவுது அந்த பழம். இப்போ டக்குன்னு கையில் பிடிச்சி பழத்தை கையில் வாங்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபயராக ஒர்க் பண்ணணும். இந்த ஃபயர் மோடை நீங்கள் என்ன பண்ணணும்? குரு கொடுப்பார். அவ்வளோதான். திங்கிங்கே ஃபயர். நான் யோசிக்கிறேன், நான் நினச்சேன், நான் நடத்த போகிறேன், பதில் இப்படி வந்துடணும் இனிமேல். அதாவது ஒரு சந்தேகமான பதிலே மனசில் கொண்டு வரக்கூடாது. ஃபயர் மோட் அது பேர். ஃபயர் மோட் அது பேர். அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அது இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். இதுதான் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 9ஆம் வீட்டில் குரு இருந்து பல நண்பர்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல மனிதர்களை கொடுக்க போகிறார். குருமார்களை கொடுக்க போகிறார். ஒரு பைத்தியக்காரன் உங்கள் பக்கத்தில் இருந்து ஏதாச்சும் வளருவான். அதில் ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கான பாயிண்ட்டாக இருக்கும். அவன் பைத்தியக்காரனாக இருப்பான். அவன் உங்ககிட்ட எப்போவுமே சண்டை போகிறவனா கூட இருப்பான். அவன் உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு பிடிக்காதவனாக இருப்பான். அவன் யாராச்சும் இருக்கட்டும், அவன் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அதிலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. அப்போ துளாராசிக்காரவங்களுக்கு கடவுள் என்ன பண்ண போகிறாரு? காதில் தீப்பொறி போல் ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார். இதை பயன்படுத்த போகிறீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய உலகத்தில் வாழ போகிறீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவனோடு கனெக்ட் ஆகுங்க. சிவபெருமான் போய் வியாழக்கிழமை என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வியாழக்கிழமை போயிட்டு சிவபெருமானை ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க. சிவன் கோயிலில் உங்கள் பாதம் 5 நிமிஷம் அப்படி உள்ளே போயிட்டு சிவனை பார்த்துட்டு வாங்க. துளாராசிக்காரர்கள் தொல்லைகள் தீரும். நீங்கள் நிச்சயமாக வெல்லப் போகிறீர்கள். நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில் பணக்காரவங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா? அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான்
அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா, அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா இவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்த பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா, புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ, அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேன்டா, சமாளிச்சிடுவேன்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான்? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.